Yeah. Okay. மோஸ்ட் பீப்பிளுக்கு சம்மர் மந்த்ஸில் சாப்பிட்ற ஃபீல், குக் பண்ணுற ஃபீல் 2மே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மந்த்தில ஃபயர்லெஸ் குக்கிங் ட்ரை பண்ணுறது ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். நான் ஒரு 1/4 கப் பச்சை பயிர ஊற வச்சு, அத வந்து இந்த மாரி ட்ரெயின் பண்ணி 8 ஹார்ஸ்க்கு அப்புறமா இப்படி ட்ரெயின் பண்ணி ஒரு கிளீன் கிளாத்ல மூடி வச்சிருக்கேன். அது ஸ்ப்ரவுட் ஆகறக்கு. நெறைய ஈரம் இருந்ததுன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். அண்ட் இது வந்து என்னோட பயோ என்சைம். பயோ என்சைம் வந்து இந்த ஃபயர்லெஸ் குக்கிங்கில எதுக்குன்னு பார்க்காதீங்க. இது நெறைய கிளீனிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். முக்கியமா வெஜிடபிள் கிளீனிங் பர்ப்பஸ். நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே ராவா கன்சியூம் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி டைம்ல அத வந்து கொஞ்சம் தண்ணியோட இத ஒரு பார்ட் மிக்ஸ் பண்ணி, ஒரு 10 பார்ட் தண்ணினா, ஒரு பார்ட் பயோ என்சைம். இத மிக்ஸ் பண்ணி அதில உங்க ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு டிப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தீங்கன்னா, ஆ அதில டிஸ்இன்ஃபெக்ட் ஆயிடும். இது வந்து அ பயோ என்சைம்ங்கிறது ஒரு ஃப்ரூட் வினிகர். கம்ப்ளீட்லி ஆர்கானிக். நான் கிளீனிங் பர்ப்பஸ்க்காக ஒரு பாட்டில்ல லெமன் கிராஸ் ஆயில் கொஞ்சமா விட்டு அத எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வினிகர்ல ஒரு ஃபோல் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து சில பேத்துக்கு பிடிக்காது. அண்ட் அது வந்து கிளீனிங் பர்ப்பஸ்க்காக. இது வந்து நம்ம வெஜிடபிள் கிளீனிங்க்காக. அண்ட் நைட் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏர்லி மார்னிங் ஆயிருச்சு. பூஜைக்கு தேவையான ஃப்ளார்ஸ் எல்லாம் நெறைய பூத்திருந்தது செடியில. அதெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் தாங்க. சாண்ட்விச் தான் ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். அ ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். காலையிலேயே போர் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் சாண்ட்விச். அண்ட் இது கூட நான் லெட்டஸ் ஆட் பண்றேன். லெட்டஸ் ரொம்பவே டேஸ்டியா அந்த டேஸ்ட் குடுக்கும் சாண்ட்விச்க்கு. லெட்டஸ் இல்லாம சாண்ட்விச் சாப்பிடும்போது ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அண்ட் நான் இது கூட சீஸ் ஸ்ப்ரெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்க ஒரு ஃபுல் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மயோனைஸ் ஆட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டரு. சம்மர்னாலே வாட்டர் மெலனும், மேங்கோவும் தாங்க. அது இந்த சீசன்ல மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா நமக்கு கிடைக்கும். ஸோ அத வந்து அதையும் ஒரு பவுல்ல நான் எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாட்டர் மெலன், அப்புறம் வெஜ் சாண்ட்விச். ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. ரொம்ப யம்மியா இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வர்றது யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் இவ்ளோ டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங் தான் இல்லைங்களா? எதுவும் பெருசா நமக்கு வேலை இல்ல. அதனால இப்போ வந்துட்டு மத்தியானம் வேலைய ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜ்குள்ள எடுத்து வச்சிருந்தேன். நைட்டே தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு கர்ச்சீஃப்ல போட்டு இப்படி மூடி நான் ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டேன். ஸோ நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். நேத்து ஈவினிங் வச்சது, அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இத நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது கண்டிப்பா சுடு தண்ணீல ஒரு 5 மினிட்ஸ் ஆவது போட்டு வச்சிருக்கணும். 5 டூ 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணீல. அப்பதான் வந்து அது கொஞ்சம் சேஃப் டூ ஈட். அப்படி இல்லாட்டி அதில மேபி நம்ம வந்து அ அதுக்கு தண்ணி வந்து நல்ல கிளீன் வாட்டர்ல தான் ஊற வைக்கணும். ஆ ப்ளஸ் அது ஒரு முளைப்பு வரும்போது ஸ்ப்ரவுட் ஃபார்ம் ஆகும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகறக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் அது ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சுருங்க. ஹாட் வாட்டர் வந்து ஃபயர்ல வந்துருமே அப்படின்னு கேட்காதீங்க. வேற வழியே இல்ல. நம்ம இத பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது கூட கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸு இது கூட உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ் வேணுமோ, அது எல்லாமே உங்களால ராவா சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆஃப்டர் அ பேசிக் 15 டூ 20 மினிட்ஸ் டிப்க்கு அப்புறமா, நான் இது கூட பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெள்ளரிக்கா, கேரட்டு, லெமன்னு, லெமன் ஜூஸ்க்கு பதிலா நீங்க ஆலிவ் ஆயில் இந்த மாரி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ சூப்பர் யம்மியான ஒரு லஞ்ச் ரெடி. அதுவும் 5 மினிட்ஸ்ல. அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு வச்ச டைம் தான். அண்ட் வெஜிடபிள்ஸ் கட்டிங் டைம் அஃப்கோர்ஸ் அது இருந்தே தான் தீரும். புச்சுக்கு இது கூட கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு, அது கூட கிரன்ச்சியா மிக்ஸ் பண்ணி குடுத்தேன். இந்த சூப்பர் ஹெல்த்தி லன்ச்சோட இது கூட அக்கம்பனி பண்றக்கு நம்ம சம்மர்ல மட்டும் தான் கிடைக்கிற மேங்கோ. மேங்கோ வந்து சம்மரோட பிளெஸ்ஸிங்ன்னு சொல்லலாம். எல்லாத்தோட ஃபேவரைட் ஃப்ரூட்டும் மேங்கோவா தான் இருக்கும் யூசுவலா. ஸோ அதுவும் வந்து மில்க் ஷேக்கா ப்ரிப்பேர் பண்ணி அ ஆஃப்டர்நூன் இது கூட அக்கம்பனிக்கு பண்ணியிருந்தேன்.
ஒரு ஃபுல் கோர்ஸ் லஞ்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்ல எப்பவுமே செய்ய மாட்டோம். ஒன்லி ஹோட்டல்ஸ்ல போய் மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவோம். நான் இன்னைக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிறதுனால, ஓகே வி ஹேட் லாட் ஆஃப் டைம். அதனால வீட்லயே இத ப்ரிப்பேர் பண்ணேன். வீட்ல எல்லாருமே இத ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் சம்மர் டைம்ல ஸ்விம்மிங் பண்ணாம இருக்க முடியுமா? ஸோ அபார்ட்மெண்ட்ல ஸ்விம்மிங் போயிட்டு வந்தாங்க. புஜ்ஜுவும், அவங்க டாடியும். அண்ட் சடனா அவ்ளோ வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அண்ட் துணியெல்லாம் கூட காய போட்டிருந்தேன். மழை சட சட சடான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இந்த மாரி மழை வரும்போது, ஒண்ணா ஒரு ஃபீல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஃபீல் இருக்கும். அண்ட் இல்லாட்டி காஃபி நல்லா சூடா குடிக்கணும். அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இது சம்மர் டைம் அண்ட் மழை வருது. கண்டிப்பா ஐஸ்கிரீம் தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு டிசைட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியரா இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அண்ட் நெறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. சம்மரோட இம்பார்ட்டன்ஸே என்னன்னா, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நெறையா இருக்கும். அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ அது ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு சீசன் அப்டின்னா, அது சம்மர் தான் சொல்லுவோம். ஏன்னா, நம்மளோட டே வந்து ஏர்லியரா ஆரம்பிச்சுரும். அண்ட் வி கேன் ஈட் இந்த மாரி நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ஆ சம்மர்னாலே இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இவ்ளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு பாருங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாது. அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, கொஞ்சம் ஒரு நம்ம இதுக்காக ட்ரெஸ்ஸிங்க்காக இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். அண்ட் நான் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸு எப்படி எந்தெந்த ரேஷியோல வேணுமோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. மேல ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம். அண்ட் கூடவே ஹனியும் போட்டுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இங்க எத்தன பேத்துக்கு பிடிக்கும்? நம்ம ஹெல்த் மட்டும் ஒத்துழைச்சா நம்ம எல்லாருமே அத தான் பண்ணுவோம். ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் ஈவன் தோ இது வந்து அன்ஹெல்தி அப்படின்னு இருந்தாலும், எப்பவுமே நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட ஸ்டிக் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுவே நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிடும். இப்படி ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் அப்பப்ப இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் நம்ம வீட்லயே இந்த மாரி ஃப்ரூட்ஸோட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது. ஆ ஓகே. ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்க வேண்டியது தான். அண்ட் உங்களுக்கு என்னென்ன நம்ம அரேஞ்ச்மெண்ட்க்கு ரெடி ஆறோம். ஈவன் இன்னைக்கு பெருசா ஃபுல்லாவே சமைக்காதனால, எல்லாமே ஓகே இதுக்கு டைம் இருக்கு. இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி அ ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுறதுக்கு. இல்லாட்டி ஐஸ்கிரீம பார்த்த அடுத்த நிமிஷம் அத எடுத்து வச்சு சாப்பிட்டுருவோம். ஆ இந்த அளவுக்கு பொறுமைலாம் இருக்காது. இன்னைக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் நெறைய டைம் இருக்கு. அண்ட் மழை வேற பெய்யுது. ஸோ ஃபீல் லைக் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இன்னைக்கு. ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாதனால கரண்டிய வச்சு ஸ்கூப் மாரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே கரண்டியோடவே ஒட்டிக்கிச்சு. பட் ஓகே. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டேஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ஹீரோ ஆஃப் த டே சூப்பர் யம்மி வெனில்லா ஐஸ்கிரீம் வித் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்து ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கலர்ஃபுல்லான கப்ஸ் பார்த்தோன்னே புஜ்ஜி வந்து கேம் விளையாண்டுருந்தான். கேம தூக்கி போட்டு ஆ அத வாங்கிட்டு என்ன கடையிலேருந்து ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்டான். அண்ட் சூப்பர் ஹாப்பி. அண்ட் அவர்கிட்ட பெருசா ரியாக்ஷன் இல்ல. ஆஸ் யூசுவல் தான். ஒரு வேள மழை டைம்ல காஃபியோ, டீயோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சூடா பஜ்ஜி, போண்டாவோட. பட் ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லாம எப்படியோ வாங்கி சாப்ட்டாரு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெறையா இருந்தனால கொஞ்சம் பார்த்தோன்னா அப்பீலிங்கா இருந்திருக்கு போல இருக்கு. ஓகே நம்ப ஐஸ்கிரீம் வந்து உருகிற போது, அதுக்குள்ள நம்ம சாப்பிட்ணும். மிச்சம் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டு, நெக்ஸ்ட் யூஸ்க்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாவ்! கிரேட் ஃபீல்ங்க. மழையில உட்காந்து இனிமேலு மழை பார்த்துக்கிட்டே, ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்கே ரொம்ப ஹெவி ஆயிட்டனால, நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ். இது யூசுவலா நாங்க ரெகுலரா போடுற ஜூஸ் தான். ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் நாங்க வந்து டேஸ்ட்டுக்காக டேட்ஸ் ஏபிசிடி இந்த இதையும் சேர்த்திப்போம். இது எல்லாமே அதே மாதிரி ஹாட் வாட்டர்ல
கேரட்டு, பீட்ரூட்டையும் வந்து டிப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. நான் தோலோடவே எல்லாம் அரிஞ்சு உள்ள போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிருவோம் இல்லைங்களா? அதனால நான் தோலோடவே போட்டுருவேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட நைட்டு டின்னரு. ஆம், அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா, ஏதாவது பால் அந்த மாரி குடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு 5 லக்ஸ் குக்கிங் ஓவர். இந்த ரெசிபீஸு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதில இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஹெல்த்தி ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க வீடியோக்கு. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.